ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்வில் நடந்த முதல் ஒரு யுத்தம் தான், முதன்மையான யுத்தம் தான் பத்ர் யுத்தம் என்பதாக இதே ரமதானினுடைய மாதத்தில் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு, எந்த ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு தான் இந்த பத்ரினுடைய யுத்தமும் கடமையாக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்கள் நபித்தோழர்களும் முதலாவதாக கலந்து கொண்ட ஒரு யுத்தம் இந்த பத்ரினுடைய யுத்தம். இந்த பத்ரினுடைய யுத்தத்திற்கு இனி ஒரு பெயர் சொல்லப்படும், யௌமுல் ஃபுர்கான், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டிய நாள் என்பதாக, ஃபுர்கானினுடைய நாள், சத்தியவாதிகளையும் அசத்தியவாதிகளைக்கும் வேறுபடுத்தி காட்டிய நாள் என்பதாகவும் இந்த யுத்தத்திற்கு பெயர் சொல்லப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த யுத்தம் யுத்தமாக உருவாகவில்லை. இந்த யுத்தத்தை பார்ப்பதற்கு முன்னால் இந்த யுத்தத்தினுடைய அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே ஒரு அடிமைத்தனமான வாழ்வுதான் மேற்கொள்ள வேண்டிய சூழல் இருந்தது. காபிர்களினுடைய கை ஓங்கி இருந்தது, அல்லாஹ்வின் தூதரினுடைய கை கொஞ்சம் கீழே இறங்கி இருந்தது. துன்புறுத்துதல்கள், வேதனைகள், அவமானங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் பலதரப்பட்ட செயல்பாடுகளை சந்திக்க வேண்டிய சூழல். அல்லாஹ் அவர்களுக்கு வழியை ஏற்படுத்தி கொடுத்தான். ஹிஜ்ரத்தின் மூலமாக ஒரு இஸ்லாமிய தாருல் இஸ்லாம், இஸ்லாமிய தேசத்தை அல்லாஹ் மதீனாவில் இரத்தம் இல்லாமல், ஒரு யுத்தமும் இல்லாமல், இந்த உலகத்திலேயே இரத்தம் சிந்தப்படாமல் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய தலைநகராக மாற்றப்பட்ட ஒரே ஒரு தலைநகரம் மதீனா மாத்திரம்தான். ரசூலுல்லாஹ் மதீனாவிற்குள் வந்ததற்கு பிறகும் அந்த காபிர்களினுடைய கோபம் தணியவில்லை. அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், மக்காவிலே ஒரு பலகீனப்பட்டவராய், மக்காவிலே ஒரு அடிமையை போன்று பயணம் செய்து கொண்டிருந்தார். இன்றைக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே ஒரு மனிதராக மட்டுமல்ல, ஒரு பெரும் இஸ்லாமிய உம்மத்தினுடைய தலைவராய், இவர் மூச்சுவிட சொன்னால் தான் மூச்சுவிட முடியும். இவர் கண் கொண்டு பார்த்தால் இந்த கண் கொண்டு பார்ப்பதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து கொண்டு உடனடியாக செயலில் குதிக்கக்கூடிய, ஆயிரக்கணக்கான உயிரை விட நேசிக்கக்கூடிய தோழரை உருவாக்கி விட்டார்கள். மதீனாவிலே ஒரு பெரிய சாம்ராஜ்யம் கட்டப்பட்டு விட்டதே என்று அவர்களுக்கு யதார்த்தமாக ஒரு கோபம் இருந்தது. காரணம், இந்த கோபத்திற்கு அவர்களுக்கு ஒரு காரணம், ஒரு வழி என்னவென்று சொன்னால், அவர்கள் ஷாம், சிரியாவிற்கு வியாபாரத்திற்கு செல்ல வேண்டுமேயானால் மதீனாவினுடைய எல்லைகளை கடந்துதான் அவர்கள் சிரியாவிற்கு, காபிர்கள் வியாபாரத்திற்கு செல்ல வேண்டும். சிரியாவில் இருந்து வியாபாரத்தை முடித்துவிட்டு மக்காவிற்கு திரும்ப வேண்டுமேயானால் மதீனாவினுடைய எல்லை ஊடாகத்தான் மக்காவிற்கு திரும்ப முடியும். இது இப்ப முஸ்லிம்களினுடைய நிலம். நாம் நினைத்தால் எதையும் செய்யலாம். எங்கள் நிலத்திற்குள் வரலாம், அல்லது அவர்களை கைது செய்யலாம், அல்லது எங்கள் நிலத்திற்கு நாங்கள் எல்லை கூரை வைக்கலாம். இதுவெல்லாம் காபிர்களுக்கு உள்ளத்தில் ஒரு விதமான அச்சத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. இதனுடைய மிக முக்கியமாக சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உம்ரா செய்வதற்காக வேண்டி மக்காவிற்கு செல்கிறார். இவர் மதீனாவினுடைய ஒரு தலைவர், மதீனாவினுடைய ஒரு அன்சாரி நபித்தோழர். இவர்கள் உம்ரா செய்வதற்காக வேண்டி மக்காவிற்கு செல்கிறார்கள். அன்றைய காலத்தில் எல்லாம், இப்பொழுது நாங்கள் சவுதி அரேபியா செல்ல வேண்டும் என்றால் எங்களுக்கு ஒரு கஃபீல் தேவை, எங்களுக்கு விசா அடிக்கக்கூடிய ஒரு கஃபீல் தேவை, என்னை பொறுப்பாக எனக்கு விசா அடித்து தர வேண்டிய ஒரு பொறுப்பாளி தேவை. அதுபோலத்தான் அன்றைய காலகட்டத்திலும் அரபுகள் ஒரு ஊரை விட்டு இனி ஒரு ஊருக்கு செல்ல வேண்டும் என்றால் அவர்களுக்கு தூரம் இருக்கும் பட்சத்தில் நாடுகளாக பிரித்திருந்தால் அந்த மக்காவினுடைய ஒரு கஃபீல் இருந்தால் மட்டும்தான் மதீனாவிலிருந்து ஒருவர் அந்த மக்காவில் தங்க முடியும். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தோழர் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு மதீனாவாசி, மதீனாவாசிகளினுடைய ஹவுஸினுடைய ஒரு பெரிய தலைவரும் கூட. அவர்கள் இப்பொழுது உம்ரா செல்ல நாடுகிறார். மக்காவிலே அவர்களுக்கு மிகவும் நெருக்கத்திற்குரிய நண்பர் யார் என்று சொன்னால் உமையா என்ற ஒரு நண்பன். இவன் ஒரு காஃபிர். இந்த உமையா ஆனால் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹுவிற்கு நண்பன். இந்த உமையா சஅத் இப்னு முஆதை கஃபீல், அதாவது உமையா கஃபீலாகவும் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உமையாவினுடைய உதவியின் மூலமாக உம்ரா செய்வதற்காக வேண்டி மக்காவிற்கு செல்கிறார்கள். இந்த உமையாவினுடைய வீட்டில் தான் இருக்கிறார். உம்ரா செய்யக்கூடிய நேரம் மதியானத்தினுடைய அந்த நேரத்தில் சஅத் இப்னு முஆதை ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த உமையா பாதுகாப்பாக மக்காவிற்கு அழைத்து செல்கிறார். காரணம், ஏற்கனவே மதீனாவாசிகள் மீது கோபம் இருக்கிறது. யாராவது கை வைத்து விட்டால், இவன் சொன்னால் அடே இது என்னுடைய பொறுப்பில் எடுத்திருக்கிறேன் என்று சொன்னால் காபிர்கள் விட்டு விடுவார்கள். அப்படி தவாப் செய்யக்கூடிய நேரத்தில் இந்த உம்மத்தினுடைய ஃபிர்அவுன் அபூ ஜஹில் பார்க்கிறான். உமையாவிடத்தில் கேட்கிறான், மஹாதர், இந்த நபர் யார், இவர் எங்கிருந்து வந்திருக்கிறார்? உமையா சொன்னான், சதீகி, எனது நண்பன் சஅத் இப்னு முஆத் மின் மதீனா, மதீனாவில் இருந்து இவன் வந்திருக்கிறார், எனது நேசத்திற்குரிய நண்பர், நான் இவரை கஃபீலாக எடுத்திருக்கிறேன்.
உடனே அந்த அபூஜையில் கேட்கிறான் சாத் இப்னு முஆதை பார்த்து, உங்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும், உங்களுக்கு எவ்வளவு நெஞ்சு அழுத்தம் இருக்கும், அடிமைப்பட்டு கிடந்தவரை எல்லாம் நீங்கள் உங்கள் நாட்டிலே உயர்ந்த இடத்தில் வைத்து அழகு பார்க்கிறீர்களா? அவருக்கு ஆறுதலும் அடைக்கலமும் கொடுத்து விட்டு எங்களினுடைய தேசத்தில் வந்து சுதந்திரமாக சுத்தி கொண்டிருக்கிறாயா? உமையாவினுடைய உதவி மட்டும் உனக்கு இல்லாவிட்டால் இந்த இடத்திலேயே உனது தலையை உனது உடலில் இருந்து நாங்கள் எடுத்திருப்போம். உடனே சாத் இப்னு முஆது சொன்னார், ஏன் கை வைத்து பாருங்களேன், அடே நாடு விட்டு நாடு வந்தால் கை வைத்து விடுவீர்கள் என்று சொன்னால், அடே நான் தனியாக நிற்கிறேன், கை வைத்து பாருங்கள். என் மீது நீங்கள் கை வைத்தால் உங்களினுடைய ஷாமினுடைய அனைத்து வியாபார கூட்டங்களும் அடித்து நொறுக்கப்படும். எங்கள் மதீனாவினுடைய எல்லையை தாண்டி உங்களில் ஒருவனினுடைய காலடி சுவடுகளும் உள்ளே நுழைய முடியாது என்று சொன்னவுடன் அபூஜஹலுக்கு வேர்த்து விட்டது. எவ்வளவு உயர்ந்து விட்டார்கள், எவ்வளவு தூரத்திற்கு பயணம் செய்து விட்டார்கள். அடிமைப்பட்டு கொண்டிருந்த சமுதாயம் லா இலாஹ இல்லல்லாஹ்வை மொழிந்ததற்காக வேண்டி நாய்களை போன்று சங்கிலிகளால் இழுக்கப்பட்டு அடிக்கப்பட்ட சமுதாயம் கை வைத்து பார் என்று பேசக்கூடிய அளவிற்கு உயர்ந்து விட்டார்களே. இதுவெல்லாம் அந்த யுத்தத்தினுடைய தீயை கொஞ்சம் தூண்டிக்கொண்டே இருக்கிறது. ஏதோ ஒன்று செய்ய வேண்டும். இது இப்படி விடுவோம் என்றால், இதை இப்படி வளர விடுவோம் என்று சொன்னால் நாளைக்கு ஆலமரமாக நமக்கு முன்னால் வந்து நிற்பார்கள் என்பதாக அபூஜஹலினுடைய வாயில், இந்த சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை அபூஜஹலை தூண்டிக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தான் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு. எவ்வளவு ஒரு சுவாரஸ்யமான யுத்தம் தெரியுமா? இஸ்லாமிய வரலாற்றில் யௌமுல் ஃபுர்கான். அதனால்தான் இந்த யுத்தத்திற்கு சொல்லப்படும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய யுத்தம். அடிகளை மட்டுமே வாங்கி பழகிய சமுதாயம் முதல் முறையாக அடிக்க பழகிய யுத்தம். குஃபுருக்கு முன்னால் குஃபுர் என்பது இழிவை மட்டுமே சந்திக்கும் என்று உலக வரலாற்றில் முதல் முறையாக உணர்த்திய சமுதாயம். அடிகளுக்கு மட்டுமே பயந்து ஓடிய சமுதாயம். இறை மறுப்புகளை உயிருக்கு பயந்து ஓடவிட்ட முதல் யுத்தம் இந்த யுத்தம். அல்லாஹ் எப்படி கட்டமைத்து கொண்டு வருகிறான். இரண்டாவது காரணம், இதே ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரஜப் மாதம் 2வது பிறை. ரஜப் மாதம் என்பது முஸ்லிம்களினுடைய புனிதமான மாதம். அஷ்ஷஹ்ருல் ஹராம் பிஷ்ஷஹ்ரில் ஹராம் வல் ஹுர்மாத்து கிஸாஸ். அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்வான், முஸ்லிம்களினுடைய புனிதமான மாதம் 4 மாதங்கள். முஹர்ரம், துல்காதா, துல்ஹஜ். முஹர்ரம் ஷாபானுக்கும், அதாவது ஷாபானுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ரஜப் என்று சொல்லக்கூடிய மாதம். இந்த 4 மாதங்களும் முஸ்லிம்களினுடைய புனிதமான மாதம். இன்ன இத்தத் ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா 4 ஹுரும் ذلك الدين القيم فلا تظلموا فيهن انفسكم واتقوا الله. அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்த நாளிலேயே மாதங்களினுடைய எண்ணிக்கை 12 ஷஹ்ரா, 12 மாதங்களாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். மின்ஹா 4 ஹுரும், அந்த 12 மாதங்களில் அல்லாஹ் 4 மாதத்தை புனிதப்படுத்தி இருக்கிறான். அந்த புனிதமான மாதத்தில் நீங்கள் அநீதம் செய்யாதீர்கள். அந்த புனிதமான மாதத்தில் நீங்கள் யுத்தம் செய்யாதீர்கள். அந்த புனிதமான மாதத்தில் அல்லாஹுவை அதிகம் நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதாக அல் குர்ஆன் புனிதப்படுத்திய மாதம். அல்லாஹ் புனிதப்படுத்திய மாதம் இந்த 4 மாதங்கள். இந்த ரஜபினுடைய மாதத்தில் அப்துல்லா பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல்லா இப்னு ஜஹ்ஷ் ஒரு பெரிய நபித்தோழர், மக்காவை சார்ந்த நபித்தோழர். இந்த நபித்தோழரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்துல்லா பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவர் மக்காவை சார்ந்த ஒரு நபித்தோழர், மதீனாவிலே வாழுகிறார். இவரினுடைய தலைமையில் ஒரு 12 நபித்தோழர்களை ரசூலுல்லாஹ் நியமிக்கிறார்கள். நியமித்து அல்லாஹ்வின் தூதர் ஒரு கடிதத்தை கொடுக்கிறார்கள். நீங்கள் 12 நபர்களும் இங்கிருந்து வெளியேற வேண்டும். 2 நாட்கள் நீங்கள் பயணம் செய்ய வேண்டும். பயணம் செய்ததற்கு பிறகு இந்த கடிதத்தை திறந்து படிக்க வேண்டும். அப்பொழுது அந்த கடிதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன் அடிப்படையில் உங்களினுடைய பயணத்தை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்துல்லா பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அவர்களுக்கு கீழே 11 நபர்கள், அவர்களும் முஹாஜிரீன்கள். எல்லோரும் என்ன செய்கிறார்கள் என்றால் மக்காவிலிருந்து வெளியேறுகிறார்கள், மதீனாவிலிருந்து வெளியேறுகிறார்கள். 2 நாட்களுக்கு பிறகு அந்த கடிதத்தை அப்துல்லா பின் ஜஹ்ஷ் படிக்கிறார். அதில் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மக்காவிற்கும் தாயிஃபிற்கும் இடையில் நக்கலா என்ற ஒரு இடம் உண்டு. அந்த இடம் வரை நீங்கள் பயணம் செய்ய வேண்டும். அந்த நக்கலாவில் நீங்கள் கூடாரம் அடித்து தங்க வேண்டும். உங்களை எந்த இறை மறுப்பாளர்களும் பார்த்துவிடக் கூடாது.
ஆனால் நீங்கள் இறை மறுப்பாளர்களினுடைய வியாபாரங்களை கணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இறை